எரியுது. 2 மணிக்கு வந்து பார்க்கிறான், அப்பயும் விளக்கு எரியுது. 3 மணிக்கு வருகிறான், அப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. 4 மணிக்கு வந்து பார்க்கிறான், அப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 1 வாரமாக சென்று பயணித்து பார்க்கிறான். அவருடைய இல்லம் வழியா போய் பார்க்கிறான், தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது காலையிலே அம்பேத்கர் அவரை பார்த்து அந்த இளைஞன் கேட்கிறான், ஐயா அவர்களே, எல்லா தலைவரும் உலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் ஏன் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னார். அப்போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார் தெரியுமா? அம்பேத்கர், என்னுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்தையுமே புரிஞ்சு கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றைக்கு வீழ்த்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் புரட்சி ரீதியாக என்றைக்கு முன்னேறுகிறார்களோ, கல்வி ரீதியாக என்றைக்கு முன்னேறுகிறார்களோ, பொருளாதார ரீதியாக என்றைக்கு முதுவாகிறார்களோ, என்றைக்கு அவருக்கு சமுதாயத்தில் சம அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் நான் உறங்குவேன் என்று சொன்னார். அந்த சித்தாந்தத்தை தான் இன்றைக்கு என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாடு முழுக்க எடுத்து செல்கிறார். எனவேதான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் ஒன்றே ஒன்று நம்முடைய